இத பத்தி நானே உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே போன பூஜையில என்ன நடந்துச்சு? அந்த ராஜா எப்படி அகிலா கழுத்துல கத்திய வச்சான்? மனநலம் பாதிக்கப்பட்டவனா நடிச்சவன் அப்புறம் எதுக்காக கத்திய கீழே போட்டுட்டு சாமி முன்னாடி மண்டி போட்டான்? என்னங்க சொல்றீங்க? அந்த ராஜா ஏன் கழுத்துல கத்தி வச்சானா? நான் அது கூடவா தெரியாம இருந்திருக்கேன்? ஒருவேளை பூஜை பண்ண வர்றவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நீ சொன்ன மாதிரி அவதான் மாய மந்திரம் பண்ணி ராஜாவை இப்படி பண்ண வச்சிருப்பாளோ? ஏங்க, வெறும் மாய தந்திரம் மட்டும் இல்லங்க, அவங்களுக்கு அதுக்கு மேலயும் வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? பூஜை அப்போ திரௌபதி தேவியோட வீணையில இருந்து வந்த இசை அப்படியே என்ன வசியம் பண்ணிடுச்சு. அதே மாதிரிதான் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடிச்ச ராஜாவையும் வசியம் பண்ணிருக்கணும். எனக்கு என்னவோ அவங்க சக்திக்கு பின்னாடி கனகா தான் இருக்காளோன்னு தோணுது. என்னது, கனகாவா? ஆமாங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. இருக்கலாம். இங்கிருந்து அவ வீணாவையும் காவேரியையும் தீர்த்து கட்டுனா, அவ போனதுக்கு அப்புறம் ஜனாவையும் தீர்த்து கட்டுனா. இப்ப இந்த பூஜையை நாம தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதை செய்ய விடாம அவதான் நம்மள தடுக்கிறாளோ என்னவோ. என்ன மாயா, எதுவும் சொல்லாம இருக்க? இதுக்கெல்லாம் காரணம் கனகாதான்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? கனகா இல்ல. அப்போ வேற யாரு? கனக துர்கா. கனக துர்காவா? ஆமா, கனக துர்காவோட அருள் ஆசையினாலதான் கனகா அத்தனை காரியங்களையும் பண்றா. இப்போ கனக துர்காவோட அருள் ஆசையினாலதான் இந்த பூஜைக்கு பாதுகாப்பா இருந்து நம்மள செயல்பட விடாம தடுத்துட்டு இருக்கா.